நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாள் விழா மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் ஓரிக்கை அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகை செல்வன் திரைத்துறையில் பொதுவானவர்களை அரசு நிகழ்ச்சிக்கு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வருகை தர வைத்து அரசு சாதனைகளை பேச வற்புறுத்தி உள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்குவதாக கூறி 10,000 பேருக்கு மட்டுமே கண் துடைப்புக்கு லேப்டாப் வழங்கியுள்ளார். பராசக்தி படத்தில் வசனம் எழுதி பிழைத்த கருணாநிதி தற்போது குடும்ப அரசியல் வளர்ச்சி காரணமாக அவரின் பேரன் புதிய பராசக்தி படத்தை இன்ப நிதி வெளியிடுகிறார். அந்த அளவிற்கு குடும்ப ஆட்சி வளர்ச்சி காரணத்தை காட்டுகிறது. மேலும் மீண்டும் கனிமொழியை மாநில அரசியலில் ஈடுபட நினைத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். செங்கோட்டையின் ஒரு காலாவதியான மாத்திரை, அது முடிந்து போன ஒன்று. இவர்கள் போன்றவர்கள் செல்வாக்கை இழந்தவர்கள் எல்லோரும் தவேகாவிற்கு செல்வதால் அந்த கட்சியும் வளராது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ். நடிகர்களை அழைத்து அவர்களை வற்புறுத்தி துன்புறுத்தி அவர்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அந்த 10 லட்சம் பேர் இந்த லேப்டாப் வழங்குகிறோம் என்று சொல்லி பேரளவுக்கு 10,000 பேருக்கு வழங்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். பொதுவானவர்களை அரசியல் மேடைகளைப் போல பயன்படுத்தி இந்த ஆட்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் இருப்பதாக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொதுவாக ஏற்கனவே குடும்ப அரசியல் திமுகவின் குடும்ப அரசியல் பிரபலமான ஒன்று. ஏற்கனவே இருந்திருக்கிற மறைந்த தலைவர் கருணாநிதிக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் வந்தார். அதற்கு பிறகு அழகிரி வந்தார். கூட்டணியில் அவங்க குடும்பத்துக்குள்ளே குழப்பம் ஏற்பட்டது. இப்போது உதயநிதி வந்திருக்கிறார். பராசக்தியிலே வசனம் எழுதி பிழைத்தவர் திரு கருணாநிதி இன்று பராசக்தி படத்தை அவருடைய பேரன் இன்பநிதி எடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பம் வளர்ந்திருக்கிறது. ஏகபோக கொள்முதலில் இருக்கிறார்கள். இப்போது மீண்டும் ஒருவரை மாநில அரசியலுக்கு கொண்டு வருவது என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது செங்கோட்டையன் காலாவதியான மாத்திரை, அது முடிந்து போன ஒன்று. ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர். அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அமைச்சரானவர் செங்கோட்டையன் அவர்கள். இப்போது தவேகாவுக்கு போய் அவர் என்ன பெரிய சாதனைகளை நிகழ்த்த போகிறார்? இங்கு பல்லு போனவர்கள், சொல்லு போனவர்கள், செல்வாக்கு இழந்தவர்கள், பாவம் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்களையாக ஆளை பிடித்து தவேகாவில் இணைத்துக் கொள்வதன் மூலமாக அந்த கட்சியும் வளராது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேதாரமும் கிடைக்காது. அதான் நீதிமன்றத்தினுடைய கடுமையான கண்டனத்துக்கு தமிழக அரசு உள்ளாக்கி இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்தி இருக்க வேண்டும் தமிழக அரசு. அதை விடுத்து ஒரு மத மோதலை ஏற்படுத்த பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்பதுதான் இந்த நீதிபதியுடைய தீர்ப்பு சுட்டி காட்டுகிறது. ஆக எல்லோருக்கும் பொதுவானவராக ஒரு அரசு இருக்க வேண்டும். அப்படி எல்லாருக்கும் பொதுவானவராக திமுக அரசு இல்லை என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய பார்வை. அதுதான் பொதுமக்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. இல்ல, 3,000 ரூபாயை அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேர்தலுக்கான நடவடிக்கை தான் இந்த 3,000. கடந்த வருடம் எங்கே போனார்கள்? 2,500 ரூபாய் அரசாங்கம் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம். இப்போது தேர்தலுக்காக இந்த அரசியலை நடத்துகிறார் ஸ்டாலின் அவர்கள். இது எடுபடாது. வாக்கு அரசியலை இருந்து அவர்கள் தோற்று போவார்கள். அரசு